ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये उत्पलावतके दिव्ये विमाने पुष्करे क्षणम् शौरिराजमहं वन्दे सदा सर्वाङ्गसुन्दरम् செங்காலமடனாராய் இன்னே சென்னு திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன்மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் இது ஒப்பது எமக்கின்பமில்லை நாளும் பைங்கான மீதெல்லாம் உனதேயாகப் பழனமீன் கவர்ந்துண்ணத் தருவன் தந்தால் இங்கே வந்து இனிதிருந்து உன் பெடையும் நீயும் இருநிலத்தில் இனிதின்பமெய்தலாமே. 108 திவ்ய வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்கண்ணபுரம் என்கிற கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பாத்ம புராணத்தினாலே வர்ணிக்கப்பட்டதான ஸ்தல புராணம். திருப்புல்லானியிலே சேது தீர்த்தம் மறைந்தது, தாமிரபரணி தீர்த்தம் மறைந்தது. இந்த தீர்த்தங்கள் எல்லாம் ஏன் மறைந்தன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சேது ஸ்நானம் பண்ணி அமாவாசிய தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சேத்துக்கரைக்கு போன வலாகன்னு சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டை சேர்ந்த பிராமணன் சபரி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே விசேஷமா ஆகாசத்துல சஞ்சரிக்கிற சக்தி எல்லாம் கூட பெற்ற பிராமணன் அகஸ்தியரை போய் பார்த்தார். என்ன காரணம்னு கேட்டு தெரிஞ்சுட்டார். அப்போ அகஸ்தியர் சொன்ன விஷயம், எல்லா புண்ணிய நதிகளும் மறைந்து பிரம்மலோகத்திற்கு போய் பிரம்மாவினுடைய சபையிலே பிரம்மாவுக்கு முன்னால போய் நின்றுண்டு கேட்டா, எல்லோரும் எங்களிடத்துல ஸ்நானம் பண்ணி அவளுடைய பாவத்தை எங்களிடத்துல விட்டுட்டு போறா, அந்த பாவத்தினுடையதான பாரத்தை எங்களால தாங்க முடியல, பாவம் பெருகின்றே போறது, நாங்க அந்த பாவத்தை எங்கெல்லாம் கொண்டு கரைச்சி எங்களை புனிதப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு பிரார்த்திச்சா. அப்போ பிரம்மாவானவர் சொன்னார், திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரத்திலே சபரி பெருமாளுடைய திருவடிவாரத்தில் நித்திய புஷ்கரணின்னு உத்தமமான ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்திலே உத்தராயண புண்ணிய காலத்திலே போய் தீர்த்தமாடுங்கள், உங்களுடைய பாவம் எல்லாம் நித்திய புஷ்கரணியோட போயிடும். நீங்கள் பக்தாலால உங்களிடத்திலே விடப்பட்டதான பாவங்களை எல்லாம் களைந்து பரிசுத்தமான புண்ணிய தீர்த்தமா மறுபடியும் திகழ்வீங்கோ. நீங்க மறைஞ்சுட்டபடினால நிறைய பேர் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் தர்ப்பணம் எல்லாம் பண்ண முடியாம தவிச்சுட்டு இருக்கா, சீக்கிரம் போங்கோ அப்படின்னு பிரம்மா அறிவுறுத்தினார். அத்தனை நதிகளும் நித்திய புஷ்கரணி கரைக்கு வந்தா, நித்திய புஷ்கரணியிலே வந்து ஸ்நானம் பண்ணினா. அப்படி ஸ்நானம் பண்ற போது எல்லோரும் தாமிரபரணி நதி என்ன, சேது தீர்த்தம் என்ன, இன்னும் லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் என்ன, இந்த நதிகள்லாம் தேவதைகளா மாறிதான் பிரம்மாவை போய் பார்த்தா. இந்த நதி தேவதைகள் அத்தனை பேரும், முக்கியமா தாமிரபரணி நதி தேவத்தையும் சித்தஸ்ரவஸ்னு சொல்லக்கூடிய பாண்டிய தேசத்து ராஜாவும் அவனுடைய பெண்ணான உத்தமையும் நித்திய புஷ்கரணியிலே ஸ்நானம் பண்ணினா. ஸ்நானம் பண்ணி உத்பலாவதக விமானத்தை தரிசனம் பண்ணினா. தர்சனம் பண்ணிட்டு விமானத்துக்குள்ள இருக்கிற சபரி பெருமாளை போய் சேவித்தா எல்லோரும். இந்த சித்தஸ்ரவஸ்னு சொல்லக்கூடிய பாண்டிய ராஜாவினுடைய அரசவையிலே சுனீதேன்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் ஒரு சொப்னம் கண்டார். அந்த சொப்னத்தை ராணியினிடத்திலும் இளவரசாரிடத்திலும் சொன்னார்னு பார்த்தோம். அங்கே சொப்னத்திலே ராஜாவை சிம்ஹாசனத்திலிருந்து அவர் பொண்ணோடு கூட கழுத்திலே கயத்தை போட்டு ஒரு பெண்ணானவள் இழுத்து கீழே தள்ளினா. கொஞ்ச நேரம் கழித்து ராஜா சொஸ்தமா திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொப்னம் கண்டேன்னு சொன்னானோ இல்லையோ, அந்த பெண் வேற யாரும் அல்ல, தாமிரபரணி நதி தேவதை. அவளோடு கூட சித்த சர்வ சுத்தமா மத்த மதிகள் எல்லாருமே வந்திருக்கா. நித்திய புஷ்கரணி ஸ்நானம் பண்ணிட்டு சபரி பெருமாளை சேவிக்கிறா. விசேஷமா சபரி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி சேவிக்கிறா. அவளுடைய ஸ்தோத்திரத்தினால மகிழ்ந்த சபரி பெருமாள் வாயை திறந்து அவளுக்கு அனுகிரகம் பண்றார். ஏ புண்ணிய நதி தேவதைகளே, நீங்கள் அத்தனை பேரும்
உத்தராயணத்திலே இங்கே தங்குங்கள், உத்தராயண புண்ணிய காலத்திலே நித்திய புஷ்கரணியிலே வாசம் பண்ணி கொண்டிருங்கள். மற்ற தினங்களில் உங்களுடைய ஒரு அம்சத்தை மட்டும் நித்திய புஷ்கரணியிலே வைத்துவிட்டு அவாவாளுடைய ஸ்தானத்துல போய் அங்க இருக்கிறவாளுடைய பாவங்களை போக்கிண்டிருங்கோ. எப்போதும் உங்களுடைய அம்சம் நித்திய புஷ்கரணியிலே இருக்கிறபடியினாலே இந்த புஷ்கரணியில தீர்த்தாமாடுறவாளுக்கு எல்லா நதிகளிலே தீர்த்தாமாடின புண்ணிய நதிகளிலே தீர்த்தாமாடின பலன் கிடைக்கும். விசேஷமா உத்தராயண புண்ணிய காலத்திலே நித்திய புஷ்கரணியிலே தீர்த்தமாடுபவன் எல்லா நன்மைகளையும் பெற்று வசந்த குலத்திலே பிறந்து உலகம் போற்றக்கூடிய புகழோடு கூட உத்தமனாக வாழ்வான். அவனுக்கு ரோகங்கள் எல்லாம் நீங்கும், வியாதிகள் இல்லாம போகும், தொல்லைகள்லாம் இல்லாம போகும். எதெல்லாம் ஒருவனுக்கு இருந்தா நன்னா இருக்காதோ அதெல்லாம் அவனை விட்டு நீங்கி, எதெல்லாம் ஒருத்தனுக்கு இருந்தா நன்னா இருக்குமோ அவன் சௌக்கியமா இருப்பானோ அதெல்லாம் அவனுக்கு ஏற்படும். துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். எப்படி தீர்த்தாமாடணும்ன்றத பெருமாள் சொல்றார். என்னைக்கு தீர்த்தாமாடுறாளோ அதுக்கு முதல் நாள் உபவாசம் இருக்க வேணும்னு சொல்றாரு பெருமாள். நித்திய புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணி பாவத்தை எல்லாம் போக்கிக் கொண்டு நல்ல புண்ணிய பலன்களை எல்லாம் பெற வேணும் அப்படின்னா அதுக்காக சங்கல்பிச்சுண்டு தீர்த்தாமாடுறவா என்னைக்கு தீர்த்தாமாட போறாளோ அன்னைக்கு முதல் நாள் உபவாசம் இருந்து, முக்கியமா ஜாகர விரதம், அதாவது ராத்திரியில தூங்காம இருக்கணும். பகல் முழுக்க சாப்பிடாம இருந்து ராத்திரி தூங்காம இருந்து மறுநாள் கார்த்தால சூரியோதயமானா விட்டு இந்த புஷ்கரணியிலே நித்திய புஷ்கரணியிலே ஸ்நானம் பண்ண வேணும். எப்படி ஸ்நானம் பண்ணணும், என்ன சொல்லி ஸ்நானம் பண்ணணும்னா, எம்பெருமானுடைய கேசவாதி துவாதச நாமாக்கள் உண்டு. கேசவன் நாராயணன் அப்படின்னு 12 நாமாக்கள் சொல்றோமே, 12 திருமண் காப்புகள் இட்டுக்கிறது சொல்றோமே. அந்த 12 நாமாக்களோடு கூட சேர்த்து சவரி பெருமாள் விஷயமாக நாதாய சௌரயே நமக அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணணும். முதல்ல பிரணவம், அப்புறம் கேசவன் முதலான 12 நாமாக்கள்ல ஒரு நாமாவையும் சொல்லணும். நாதாய சௌரயே நமகான்னு சொல்லி முடிக்கணும். எப்படியானா திருவேங்கடமுடையானுக்கு அர்ச்சனை பண்றச்ச பிரணவத்தை சொல்லி, திருவேங்கடமுடையானுடைய அந்த ஒரு அஷ்டோத்திரத்தை சொல்லி ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு முடிக்கிற மாதிரி 108 அஷ்டோத்திரங்களும் நாமாக்களும் ஒரே மாதிரி வரதோ அந்த மாதிரி இந்த துவாதச நாமாவையும் ஒரே மாதிரி சொல்லணும். அப்படி சொல்லி தீர்த்தாமாடினா விசேஷமா அவளுடைய பாவங்கள் போய் அவளுக்கு தேவையான பலன்கள் எல்லாம் ஏற்பட்டு அவ சவரி பெருமாளுடைய அனுகிரகத்திற்கு பூரண பாத்திராளாரான்னு பெருமாள் சொல்றார். எப்படி சொல்லணும்? ஓம் கேசவாய நாதாய சௌரயே நமஹ, ஓம் நாராயணாய நாதாய சௌரயே நமஹ, மாதவாய நாதாய சௌரயே நமஹ, கோவிந்தாய நாதாய சௌரயே நமஹ, விஷ்ணவே நாதாய சௌரயே நமஹ, மதுசூதனாய நாதாய சௌரயே நமஹ, திரிவிக்ரமாய நாதாய சௌரயே நமஹ, வாமனாய நாதாய சௌரயே நமஹ, ஸ்ரீதராய நாதாய சௌரயே நமஹ, ऋषिकेशाय नाथाय शौरये नमः, पद्मनाभाय नाथाय शौरये नमः, दामोदराय नाथाय शौरये नमः அப்படின்னு கேசவன்ல இருந்து ஆரம்பித்து தாமோதரன் வரைக்கும் 12 நாமாக்கள் ஒரு நாமாக்கு முன்னாலும் பிரணவத்தை சேர்த்துக் கொண்டு பின்னால நாத்தாய சௌரயே நமக அப்படின்னு சொல்லி தீர்த்தமாடுறவாளுக்கு அவளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். மேலும் இந்த புஷ்கரணியினுடைய பெருமையை சொல்லிட்டு வர்றார் பெருமாள். இந்த புஷ்கரணியில எப்படி எவ்வளவு நாள் தீர்த்தமாடினா என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பெருமாள் விபாகங்களா சொல்றார், பகுத்து சொல்றார். எவன் ஒருத்தன் ஒரு வருஷம் முழுக்க அத்தனை அமாவாசைகளிலும் நித்திய புஷ்கரணியிலே ஸ்நானம் பண்ணுகிறானோ, ஒரு வருஷம் எத்தனை அமாவாசை 12 13 எத்தனை அமாவாசை வருதோ அத்தனை அமாவாசைக்கும் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணினா அவனுடைய அத்தனை பாவங்களும் அழிந்து போகும். தொடர்ந்து 2 வருஷங்கள் அடுத்தடுத்த வருஷங்கள் எல்லா அமாவாசைகளிலும் எந்த குழந்தை இல்லாத பெண் தொடர்ந்து நித்திய புஷ்கரணி ஸ்நானம் பண்ணி பெருமாளை சேவிக்கிறாளோ அவள் மலடு நீங்கி குழந்தை பாக்கியம் பெறுவாள். 3 வருஷங்கள் எல்லா அமாவாசைகளிலும் தொடர்ந்து நித்திய புஷ்கரணி ஸ்நானம் பண்ணக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ பூரணமான ஆரோக்கியம் கிடைக்கும். 4 வருஷங்கள் தவறாம அமாவாசையில ஸ்நானம் பண்றவாளுக்கு மகாபாகியமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், விசேஷமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும்.
5 வருஷங்கள் தவறாம அமாவாசையில ஸ்நானம் பண்றவாளுக்கு இவாளுக்கு கிடைக்காத பாக்கியம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லும்படியா அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும். 6 வருஷங்கள் தொடர்ந்து அமாவாசை ஸ்நானம் பண்றவாளுக்கு விசேஷமான ஐஸ்வர்யம் செல்வம் கிடைக்கும். 7 வருஷங்கள் தொடர்ந்து அமாவாசை ஸ்நானம் பண்ணினா பெரிய ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆவான். 8 வருஷங்கள் தொடர்ந்து அமாவாசையில ஸ்நானம் பண்ணினா அஜ்ஞான நிவர்த்தி. எந்த அஜ்ஞானத்தினாலே இந்த சரீரத்திலே சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கிறானோ அந்த அஜ்ஞானமானது நீங்கி பகவான் விஷயமான ஞானமானது அவனுக்கு ஏற்பட்டு அவன் மோக்ஷார்த்த சிந்தகனா மோக்ஷத்தை பத்தி சிந்திக்க கூடியவனாக ஆகி மோக்ஷ உபாயம் என்னன்றத தெரிஞ்சுட்டு அந்த மோக்ஷ உபாயங்களிலே ஒன்றான பக்தியையோ பிரபத்தியையோ பண்ணி தன் அஞ்ஞானத்தை நீக்கிக் கொள்வான். 9 வருஷங்கள் தொடர்ந்து அமாவாசை ஸ்நானம் பண்றவாளுக்கு தேவராஜ்யம், அதாவது இந்திர பதவி கிடைக்கிறதாம். 10 வருஷங்கள் தொடர்ந்து அமாவாசை ஸ்நானம் நித்திய புஷ்கரணியில பண்றவாளுக்கு பிரம்ம பதவி கிடைக்கிறது. அவ பிரம்மாவாரா? 11 வருஷங்கள் தொடர்ந்து எல்லா அமாவாசைகளிலும் நித்திய புஷ்கரணி ஸ்நானம் பண்ணினால் அவனுக்கு மோட்சமே கிடைக்கிறது அப்படின்னு சபரி பெருமாள் சாதிக்கிறார். இப்படி இந்த புஷ்கரணியிலே ஸ்நான மாத்திரத்தினாலேயே இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள்ல இருந்து, அனிஷ்ட நிவரத்திலிருந்து, அஜ்ஞான நிவரத்திலிருந்து, பாப நிவரத்திலிருந்து, புண்ணிய பலன்கள்ல இருந்து, இஷ்ட பிராப்தியிலிருந்து, புத்திரபாகியத்திலிருந்து, ஆயுராரோக்கியத்திலிருந்து, இந்திர பதவி என்ன, பிரம்ம பதவி என்ன, மோட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுன்னு சொன்னால் எத்தனை உத்தமமான புண்ணிய தீர்த்தம் இந்த நித்திய புஷ்கரணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். இப்படி விசேஷமா எல்லா புண்ணிய நதி தேவதைகளும் இந்த நித்திய புஷ்கரணியிலே எப்போதும் ஒரு அம்சத்தினாலே வாசம் பண்ணி கொண்டிருங்கள். விசேஷமா உத்தராயண புண்ணிய காலத்துல எல்லாரும் இங்க வந்துடுங்கோன்னு சொன்னார் பெருமாள். அது முதல்ல அன்னையிலிருந்து சபரி பெருமாளுடைய ஆக்னியை சிறமேற்கொண்டு அத்தனை புண்ணிய நதி தேவதைகளும் நித்திய புஷ்கரணியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் நித்தியவாசம் பண்ணுகிற புஷ்கரணியானபடியினாலே நித்திய புஷ்கரணின்னு பேரு. சேது ஸ்நானம் பண்ணணுமா, தாமிரபரணி ஸ்நானம் பண்ணணுமா, காவேரி ஸ்நானம் பண்ணணுமா, எந்த உத்தம நதியில ஸ்நானம் பண்ணணும்னாலும் சரி, கங்கா ஸ்நானமே பண்ணணும்னாலும் சரி, கங்கையில் புனிதமாய காவிரி ஸ்நானம் பண்ணணும்னாலும் சரி, அது அத்தனையும் சேர்த்து ஒரு சமயத்திலே ஒரே ஸ்நானத்தினாலேயே தரக்கூடியது நித்திய புஷ்கரணி ஸ்நானம் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அப்படி விசேஷமா பெருமாளுடைய நியமனத்தை சிறமேற்கொண்டு அத்தனை புண்ணிய நதிகளும் நித்திய புஷ்கரணியில வாசம் பண்ணிட்டு வரா. இந்த நித்திய புஷ்கரணியினுடைய தென் கரையிலே, தெற்கு கரையிலே கலிபுருஷன் கூட யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் பெருமாளுக்கு பயந்து பெருமாளுக்கு கட்டுப்பட்டு சபரி பெருமாளை சேவித்துக் கொண்டு சபரி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு தினம் சபரி பெருமாளை சேவிச்சுண்டு நித்திய புஷ்கரணியில தீர்த்தாமாடிண்டு உத்பலாவதக விமானத்தையும் சபரி பெருமாளையும் சேவித்துக் கொண்டு அங்க நித்தியவாசம் பண்றானாம் கலிபுருஷன் கூட. பொதுவா கலின்னு சொல்றவன் ஒருத்தருக்கு தீங்கு விளைவிப்பன் தானே, ஒருத்தர் ஹிம்சை பண்றவன் தானேன்னா, இந்த திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல வசிக்கிறவா எல்லாம் தேவர்களுக்கு சமானமானவா, என்னுடைய பக்தா, அவளுக்கு யாரும் எந்த விதத்திலையும் தீங்கு பண்ணக்கூடாதுன்னு பெருமாளுடைய நியமனம் இருக்கிறபடினாலே அப்படி தீங்கு பண்றவால பெருமாளுடைய பரிஜனங்களான விஸ்வக்சேனாதிகள் தண்டிப்பார்களானபடினாலே பெருமாளுக்கும் பரிஜனங்களுக்கும் பயந்து கலிபுருஷன் கூட பரம சாத்வீகனா சாதுவா நித்திய புஷ்கரணி ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுருக்கான். அதனாலதான் புராணங்கள்ல கலிபுருஷனை வர்ணிக்கிறச்ச கலிஹி சாது அப்படின்னு வர்ணிக்கிறது. கலியே திருக்கண்ணபுரத்துல நித்திய புஷ்கரணி கரையில பகவன் நாமாவை உச்சரித்துக் கொண்டு பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறான் சாதுவா. அதனால இந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் பண்ணுபவர்களுக்கு அத்தனை மேன்மை. இதற்கு முன்னாடி யுகங்கள் எல்லாம் யாகம் தபஸ் இதெல்லாம் பண்றவாளுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் இந்த கலியிலே நாம சங்கீர்த்தன மாத்திரத்தினாலேயே கிடைக்கிறதுன்னு சொன்னால் அது கலிபுருஷன் சபரி பெருமாளுக்கு அடங்கி இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்திலே அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான பெருமை அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. நித்திய புஷ்கரணியனுடைய பெருமைய சபரி பெருமாள் அவர் வாக்காலேயே சொன்னார்.
அந்த விபவங்களை எல்லாம் இங்கு தெரிவிக்கிறார் புராணத்துல. இந்த கதையெல்லாம் யார் சொல்றதுன்னா, அகஸ்தியர் சொன்னதா வலாககன்னு சொல்லக்கூடிய பிராமணன் சித்தஸ்ரவஸ்னு சொல்லக்கூடிய பாண்டிய ராஜாவினுடைய குமாரனான மூத்தவனுக்கு சொல்லிட்டு வர்றார். மூத்த குமாரனுக்கு, ஜேஷ்ட குமாரனுக்கு, புருன்னு சொல்லக்கூடியவனுக்கு சொல்லிட்டு வர்றார். அப்படி அகத்தியர் சொன்னது போல அத்தனை புண்ணிய நதி தேவதைகளும் திருக்கண்ணபுரத்திலே சபரி பெருமாள் முன்னால நிக்கிற போது அந்த கஷேத்திரத்திலேயே திருவஷ்டாட்சர மந்திரம் எல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிற ரிஷிகள் எல்லாம் சூழ்ந்து நிக்கிறா பெருமாள. அத்தனை ரிஷிகளும் சூழ்ந்துருக்கா, அத்தனை புண்ணிய நதி தேவதைகளும் சூழ்ந்துருக்கா, அகஸ்தியர் முதலான ரிஷிகள் எல்லாமும் சூழ்ந்துருக்கா, நடுவுல சபரி பெருமாள் நின்று இருக்க. அந்த கோஷ்டியிலே சித்தஸ்ரவஸையும் சித்தஸ்ரவஸ்னுடைய பெண்ணான உத்தமாவையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அகஸ்தியர் எனக்கு சொன்னார் அப்படின்னு வலாககன் சொல்றான். அதனால குழந்தை, என் அப்பாவும் என் தங்கையும் வந்தாதான் இந்த இடத்தை விட்டு நான் போவேன்னு இருந்துட்டு இருக்கே, அவளுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, அவ பெருமாள் திருவடிவாரத்துல பெருமாள் சன்னதியில பாதுகாப்பா இருந்துட்டு இருக்கா, தேவ காரியமா தான் அவ போயிருக்கா. அவளை மறைய வைத்தது தாமிரபரணி நதி. தாமிரபரணி நதியோடு கூட அவ ரெண்டு பேரும் பெருமாளை சேவிச்சுட்டு திருக்கண்ணபுரத்துல இருக்கா. இப்போ அவ நல்லபடியா திரும்பி வருவா, நீ ஒன்னும் கவலைப்படாதே அப்படின்னு இந்த வலாககன் சித்தஸ்ரவஸ்னுடைய பிள்ளைக்கு சொல்றான், ஆறுதல் சொல்றான். ஆறுதல் சொல்லிட்டு தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து வலாககன் மறைஞ்சு போயிட்டான். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. அதாவது நித்திய புஷ்கரணி மகிமையை சொல்லக்கூடியதான அத்தியாயம் முடிகிறது. அடுத்தபடியா இந்த சித்தஸ்ரவஸ்னு சொல்லக்கூடிய பாண்டிய ராஜாவினுடைய பெண்ணான உத்தமைன்னு பேரு தமிழ்ல அவளுக்கு, அவளுடைய கல்யாணத்தை விவரிக்கக்கூடியதான அத்தியாயம். திடீர்னு அப்பாவும் தங்கையும் மறைஞ்சு போயிட்டாலே, என்ன ஆனாலோ வருவாளோ மாட்டாளோன்னு எல்லாம் பயந்துட்டு இருந்த சகோதராளுக்கெல்லாம் இந்த பிராமணர் சொன்ன விஷயத்தை கேட்டு தெம்பும் தைரியமும் வந்தது. அவ வராம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருந்தவன் முதல்ல ஆத்துக்கு போய் அம்மா கிட்டையும் தம்பிகளண்டையும் இந்த விஷயத்த சொல்லணும். சொன்னா அவள சந்தோஷப்படுவான்னு அரண்மனைக்கு போனான். தாயாரிடத்திலும் சோதராரிடத்திலும் நடந்த விஷயத்த சொன்னான். எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருந்தா. அமைச்சர் சுனீதி வந்து சொன்னார், நான் சொன்னோ இல்லையோ சொப்னத்துல இது மாதிரி பார்த்தேன், அதன்படிதான் எல்லாம் நடக்கிறதுன்னு. அதனால அவ நல்லபடியா க்ஷேமமா திரும்ப வந்துடுவா, சந்தோஷமா இருங்கோ அப்படின்னு சொன்னா நல்ல ராஜாவை பிரிந்த அத்தனை பிரஜைகளும் ராஜா சௌக்கியமா இருக்கார், திரும்ப வந்துடுவார்னு சந்தோஷப்பட்டு இருந்தா. இப்படி ராஜசபையில எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்திலே சோழ தேசத்திலேருந்து ஒரு ராஜ தூதன் வந்தான். திருக்கண்ணபுரம் சோழ தேசம், சோழ நாட்டு திருப்பதி. அந்த சோழ தேசத்திலேருந்து ராஜாவினுடைய சேவகன் ஒருத்தன் பாண்டிய தேசத்திற்கு மணலூர் புறத்திற்கு, தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய மணலூர் புறத்திற்கு சித்தஸ்ரவஸ்னுடைய அரண்மனைக்கு வந்தான். வந்து, நான் சோழ தேசத்து ராஜாவினுடைய சேவகன், உங்க ராஜா சித்தஸ்ரவஸ் என்னிடத்துல ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கார், அவருடைய தூதனா நான் இப்ப இங்க வந்திருக்கேன்னா எல்லாருக்கும் அத்தனை சந்தோஷம். சொப்னத்துல கண்டது போல, வலாககன் சொன்னது போல அவர் திருக்கண்ணபுரத்தில் இருக்கார், அதனால சோழ தேசத்து ராஜாவினுடைய சேவகன் வந்திருக்கிறான் அப்படின்னு அத்தனை சந்தோஷம் எல்லாருக்கும். அவன் என்ன செய்தி கொண்டு வந்தான் அப்படின்னா, சித்தஸ்ரவஸ் எழுதி அனுப்பினான் ஒரு ஓலைய. நான் என் பெண்ணான உத்தமாவோடு கூட பிரம்மாவினுடைய ஆக்ஞைப்படி, பிரம்மதேவனுடைய கட்டளைப்படி திருக்கண்ணபுரத்திற்கு வந்து அங்கு பெருமாள் சன்னதியில தங்கியிருக்கேன். உடனே என் குடும்பத்தாரெல்லாம் புறப்பட்டு சோழ தேசத்துக்கு வந்து சேருங்கோ. என் ஆமடையா, என் பசங்கோ எல்லாரும் சோழ தேசத்திற்கு உடனே வரணும். திருக்கண்ணபுரத்துக்கு சபரி பெருமாள் சன்னதிக்கு வாங்கோ, இது என்னுடைய உத்தரவு அப்படின்னு ஓலை அனுப்பினான். அதை பார்த்த உடனே சந்தோஷமா எல்லாரும் புறப்பட்டு திருக்கண்ணபுரத்துக்கு போனான். பாண்டிய தேசத்துல இருந்து சோழ தேசத்துக்கு புறப்பட்டு போனா எல்லாம். அங்கு போனா நித்திய புஷ்கரணி கரையிலே சித்தஸ்ரவஸும் உத்தமாவும் குடும்பத்தார வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருந்தா. இவா போய் அவளை பார்த்தா,
சித்தஸ்ரவசம் உத்தமாவும் உடன் பிறந்த ஆளையும் தாயாரையும் பார்த்தா சந்தோஷப்பட்டா. என்ன ஆனுங்க சுவாமி, என்னாச்சு உங்களுக்கு, எப்படி மறைஞ்சு போனீங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆமடியா கேட்டா. சித்தஸ்ரவஸ் சொன்னான், தாமிரபரணி நதியில தீர்த்தாம ஆடுறச்ச நதி மறைந்தது, இவா மறைந்ததுல இருந்து ஆரம்பித்து இப்ப திருக்கண்ணபுரம் வந்த வரைக்கும் அத்தனையும் விளக்கி சொன்னான். கடைசியில எல்லா புண்ணிய நதிகளோடும் கூட என்னையும் உத்தமாவையும் சபரி பெருமாளை போய் சேவிக்க சொல்லி, நித்திய புஷ்கரணி ஸ்நானம் பண்ணி சபரி பெருமாளை சேவிக்க சொல்லி பிரம்மா சொன்னார். அதனால வந்தோம். சொன்னபடியே எல்லா புண்ணிய நதி தேவதைகளோடு கூட நித்திய புஷ்கரணி ஸ்நானம் பண்ணி சபரி பெருமாளை சேவித்தோம். பெருமாள் வந்த ஒருத்தரையும் பேர் சொல்லி விசாரித்தார். ஒருத்தர் பேரா சொல்லி அவளை கிட்ட கூட்டோ சௌக்கியமா இருக்குங்களா, ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு குசல பிரச்சனம் எல்லாம் பண்ணினார். அந்த மாதிரி என்னையும் கூட பெருமாள் பேரை சொல்லி கூட்டு விசாரித்தார், அனுகிரகித்தார். என்ன விசேஷமா, இந்த சித்தஸ்ரவசையும் உத்தமாவையும் என்னிடத்துல அழைத்து வந்ததற்காக உங்க எல்லாருக்கும் என்னுடைய விசேஷ அனுகிரகம் ஏற்படட்டும் அப்படின்னு மற்ற புண்ணிய நதி தேவதைகளை எல்லாம் அனுகிரகம் பண்ணினார். அப்ப என்ன அர்த்தம், சித்தஸ்ரவசையும் உத்தமாவையும் மறைய வைத்து பிரம்மலோகத்துக்கெல்லாம் அழிச்சுட்டு போய் கடைசியில சபரி பெருமாளாண்டு அழிச்சுட்டு வந்தது யாருன்னா தாமிரபரணி நதி தேவதை. சொப்னத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தவனை இழுத்து கீழே தள்ளின பொண்ணும் தாமிரபரணி நதி தேவதை. என் பக்தனான சித்தஸ்ரவசையும் அவனுடைய பெண்ணையும் என் சன்னதிக்கு அழிச்சுட்டு வந்தீங்கோ, அதனால உங்களுக்கு விசேஷமான அனுகிரகம் பண்றேன்னு மற்ற நதிகளிடத்துல பெருமாள் அன்பா பேசினார். என் பக்கத்துல இருக்கிற நம்ம பொண்ணான உத்தமாவை கிட்ட கூட்டார் பெருமாள். கூட்ட அவளாண்டு பேசினார், அவளை விசாரிச்சார். குழந்தை சௌக்கியமா இருக்கியா, முக்கியமா ஒன்ன பார்க்கணும்னு தான் நான் இங்க வரவழைத்தேன். சூரிய வம்சத்துல மகா வீரதீர பராக்கிரமனா, கல்வி கேள்விகளிலே சிறந்தவனா, என்னுடைய பக்தனா, எனக்கு நிறைய கைங்கரியம் பண்றவனா, என் பக்தாலான பாகவதாலுக்கு நிறைய கைங்கரியம் பண்றவனா விளங்கக்கூடியவன் இந்த சோழ தேசத்தினுடைய ராஜா. அவனுக்கு ஆவர்த்தன் அப்படின்னு பேரு. இப்ப சபரி பெருமாள் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் திருக்கண்ணபுரம் இருக்கக்கூடிய சோழ தேசத்தினுடைய ராஜாவை பத்தி சொல்லிட்டு இருக்கார். அவன் வசந்த சூரிய வம்சம், வீரதீர பராக்கிரமங்கள் நிறைந்தவன், கல்வி கேள்விகள்ல சிறந்தவன், மகாஜானி, விஷ்ணு பக்தன், பாகவத கைங்கரியம் பண்றவன், நிறைய ஆலய நிர்மாணம் திருப்பணிகள் எல்லாம் பண்ணினவன், கோவிலுக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணினவன். அவனுக்கு ஆவர்த்தன் பேரு. அவனுக்கு ஒரு பிள்ளை உண்டு. அந்த பிள்ளைக்கு சுஷங்கன் அப்படின்னு பேரு. சுஷங்கன் அப்படின்னா அழகிய சங்கத்தை ஏந்தி கொண்டிருப்பவன் அப்படின்னு என்னோட பேரை வச்சுருக்கானவன். பக்தால்லாம் தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் என்னுடைய பேரை சூட்டிக் கொண்டால் நான் மகிழ்கிறேன் அப்படின்றார் பெருமாள். பெருமாள் பேரை வைத்துதான் குழந்தைகளை எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு தான் நமக்கெல்லாம் பெரியவா பெருமாள் பேரை வச்சிருக்கா எல்லாருக்கும். அந்த மாதிரி சுஷங்கன் அப்படின்னா மங்களகரமான அழகிய நல்ல சங்கத்தை ஏந்தி கொண்டிருப்பவன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். அந்த பேரு அந்த சோழ தேசத்து ராஜாவினுடைய பிள்ளைக்கு, ஆவர்த்தனுடைய பிள்ளைக்கு சுஷங்கன்னு பேரு. அவனும் அப்பாவாட்டமே என்னிடத்துல ரொம்ப ஆசையோடு கூட இருக்கக்கூடியவன், மகா விஷ்ணு பக்தன். என் பேரை வச்சுருக்கான், என்னிடத்துல ரொம்ப பிரீத்தி அதிகம் அவனுக்கு. அதே மாதிரி பாண்டிய தேசத்து ராஜாவான சித்தஸ்ரவசும் அவனுடைய பெண்ணான உத்தமா நீயும் என்னிடத்துல பரம பக்தாலா இருக்கீங்கோ. நீங்க ரெண்டு பேரும் பரம பாகவதா. உங்க ரெண்டு பேருக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு விசேஷமா கிரகஸ்தாசிரமத்தை அனுகிரகம் பண்ணலான்றதுக்காக நான் இங்க வரவழைத்தேன் அப்படின்னு உத்தமா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு சித்தஸ்ரவச பக்கத்துல கூட்டு பெருமாள் சொன்னாராம் சபரி பெருமாள். வசந்த குலத்துல எல்லா விதத்திலும் உனக்கு பொருத்தமான ஒரு ராஜவம்சத்திலே ராஜாவினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நல்ல அழகா ஆரோக்கியமா ஞானத்தோடு கூட விஷ்ணு பக்தனா நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய உத்தம பக்தனான சுஷங்கனுக்கு உன்னுடைய பெண்ணான உத்தமாவை கல்யாணம் பண்ணி கொடு. இது என்னுடையதான நியமனம். அவ ரெண்டு பேரும் ஏகபோகமா வாழுவா அப்படின்னு சபரி பெருமாளே இவருடைய பக்தனுக்கும் பக்தைக்கும் கல்யாணத்தை பேசி முடிக்கிறார். இந்த விஷயத்த பெருமாள் என்னன்னு சொல்றச்ச நான் எத்தனை சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. ஒரே பொண்ணுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தோம், அந்த பொண்ணுக்கு பெருமாளே கூட்டு கல்யாணம் பேசுறாரு அப்படின்னா, அதுவும் பெருமாள் ஒரு பையனை காட்டி இவனுக்கு தான் உன் பொண்ணை பண்ணி தரணும்னு சொல்றாரு அப்படின்னா,
எத்தனை உத்தமமான அனுகிரகம் அந்த பெண்ணுக்கு பெருமாள் பண்ணிருக்கார். அந்த பெண்ணை பெற்றதான பெருமையை நான் உணர்ந்தேன் அப்போ அப்படின்னு சித்தஸ்ரவஸ் ஆனந்த கண்ணீர் பொங்க ஆமடியாளுக்கும் பசங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கான் நடந்தது எல்லாம். அதோடு கூட இவாழ்லாமும் இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? பெருமாளே சம்பந்தம் பண்ணி வைக்கிறார், கல்யாணம் பண்ணி வைக்கிறார்னு சொன்னா உடனே பண்ணலாம் அப்படின்னு அவளும் ஆமோதித்தா, அவளுடைய விருப்பத்தை தெரிவித்தா. உடனே சித்தஸ்ரவஸ் சொன்னான், அதனாலதான் உங்களை எல்லாம் நான் வர சொன்னேன். ஊரை கூட்டி கல்யாணம் பண்றதெல்லாம் கூட நமக்கு 2ஆம் பட்சம் தான். பெருமாள் நியமிச்சிருக்கார், பெருமாள் சன்னதியில பெருமாள் தலைமையில இந்த கல்யாணம் நடக்கணும், பெருமாள் திருவடிவாரத்திலேயே நடக்கணும், அதுதான் முக்கியம். அதனாலதான் உங்களை மாத்திரம் வர சொன்னேன், மேல காரியங்கள்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு குடும்பத்தாரோடு கூட சபரி பெருமாளை போய் சேவித்து பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்தித்தான் சித்தஸ்ரவஸ். பெருமாளும் சோழ தேசத்தரத்தனான ஆவர்த்தன், அவனுடைய பிள்ளையான சுஷங்கன், அவளை எல்லாம் குடும்பத்தோடு கூட வரவழைத்து உத்பலாவத கவிமான நிழல்லேயே சபரி பெருமாள் திருவடிவாரத்திலேயே பெருமாளுடைய அத்தியட்சத்தில் தலைமையில் சுஷங்கனுக்கும் உத்தமாவுக்கும் விசேஷமா கல்யாண மகோத்சவம் நடந்தது. பகவானுக்கும் பிராட்டிக்கும் மட்டுமே கல்யாணம் நடக்கக்கூடியதான விமான நிழல்ல பாகவதாலான இவாளுக்கும் பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணி வைத்தார். அதோடு கூட பாண்டிய தேசத்து ராஜாவான சித்தஸ்ரவஸுக்கு தன்னுடைய மகா பக்தனானபடியினாலே திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை பெருமாள் உபதேசம் பண்ணினார். நாராயண அஷ்டாட்சரி மந்திரத்தை சித்தஸ்ரவஸ்னு சொல்லக்கூடிய பாண்டிய ராஜாவுக்கு பெருமாள் சபரி பெருமாளே உபதேசம் பண்றார். இந்த பெருமாள் யாருக்கெல்லாம் திருவஷ்டாட்சர மகாமந்திரம் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கிற போது ஒரு சோழ தேச ராஜா, ஒரு பாண்டிய தேச ராஜா, இவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணினார்னு பார்த்தோம்னோ அந்த பாண்டிய தேசத்து ராஜா இந்த சித்தஸ்ரவஸ்னு சொல்லக்கூடிய ராஜா உத்தமாவினுடைய தகப்பன். அந்த சோழ தேசத்து ராஜா ஆவர்த்தன் சொல்லக்கூடியவன் சுஷங்கனுடைய தகப்பன். இவெல்லாம் பரம பக்தாலானபடினாலே இவாளுக்கு பெருமாளே திருவஷ்டாட்சர மகாமந்திர உபதேசம் பண்ணினார். தன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தது, தனக்கு திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை உபதேசித்தது, இதுக்கெல்லாம் பிரத்யுபகாரமா பெருமாள் திருவடிகள்ல ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சோம் சித்தஸ்ரவஸ். உடனே வசந்த பத்திரமாத்து தங்கத்தினால உத்தமமான ஸ்வர்ணத்தினாலே ஒரு தோள்வளை, அதாவது தோளிலே அணிந்து கொள்ளக்கூடிய திருவாபரணம், அதுல நிறைய ரத்தன கற்கள்லாம் பதித்து ஸ்வர்ணத்துல பண்ணி ரத்தன கற்கள்லாம் பதித்து பார்த்தாலே அழகு சொட்டக்கூடிய உத்தமமான தோள்வளைய பண்ணி அத சபரி பெருமாளுக்கு காணிக்கையா சமர்ப்பித்தான் சித்தஸ்ரவஸ். பெருமாளும் தன்னுடைய பக்தன் சமர்ப்பித்ததானபடியினாலே அன்பாதை ஏத்துண்டு அந்த திருவாபரணத்தோடு கூட சேவை சாதித்தார். இப்படி பெருமாளுக்கு திருவாபரணத்தை சமர்ப்பிச்சுட்டோ சில காலம் இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருந்துட்டு பெருமாளுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு தன் குடும்பத்தாரோடும் படைகளோடும் தன் காரியத்தை தன் ராஜ்யத்தை நிர்வாகம் பண்றதுக்காக பெருமாளுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு சித்தஸ்ரவஸ் பாண்டிய தேசம் போய் சேர்ந்தான். சுஷங்கன் பெருமாள் அனுகிரகத்தினால உத்தமாவை கல்யாணம் பண்ணிண்டு பெரிய சக்கரவர்த்தியா பெரிய சார்வபௌமனா பல தேசங்களை வளைத்து போட்டு ஆண்டு நல்ல ரீதியிலே தர்ம நெறியிலே ஆட்சி எல்லாம் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அவ 2 பேரும் கடைசி காலத்துல மோட்சமும் போய் சேர்ந்தா. இந்த கஷேத்திரத்திலே அங்கலோபம் இருந்தாலும் கூட திருவஷ்டாட்சர மகாமந்திரமானது சித்தியை கொடுக்கிறதுன்னு பெருமாள் சொல்றார். அங்கலோபம் ஜபம் பண்றதுக்கு தேவையான அங்கங்கள் என்னென்ன உண்டோ, ரிஷி சந்தசு தேவதை அப்படின்னு பூர்வாங்கங்கள் என்னென்ன உண்டோ, அதுல ஏதானும் குறைகள் இருந்தாலும் கூட கேவலம் அஷ்டாட்சர மகாமந்திரத்தை ஜபித்த மாத்திரத்தில் உச்சாரணம் பண்ணின மாத்திரத்திலேயே சித்தி ஏற்படக்கூடியதான கஷேத்திரம் அப்படின்ற பெருமை இந்த கஷேத்திரத்துக்கு உண்டு. இந்த கஷேத்திரத்துல திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தை ஜபம் பண்ணினா அது விஷ்ணு பக்தியை வளர்க்கிறது, ஞானத்தை அபிவிருத்தி பண்றது. உத்பலாவதக விமானத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சபரி பெருமாளை அஷ்டாட்சர மகாமந்திரத்தினால தியானம் பண்ணினா, அஷ்டாட்சர மகாமந்திரத்தை கொண்டு ஜபம் பண்ணினா அது சொல்ல முடியாத விவரிக்க முடியாத அளவுக்கு உசந்த பலன்களை எல்லாம் தருகிறது. சபரி பெருமாளை மனசுல நினைச்சுண்டு திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறது.
சபரி பெருமாளை திருவஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் தியானம் பண்றது, இதெல்லாம் பண்ணினா விசேஷமா சபரி பெருமாள் அனுகிரகம் ஏற்படுகிறது அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. வியாசர் சொல்றார் சிஷ்யாலான ரிஷிகளுக்கு, பெருமாள் ஒவ்வொரு யுகங்களிலும் ஒரு ஒரு பாகவதரிடத்திலே அவதாரம் பண்ணுகிறான். அந்த மாதிரி துவாபர யுகத்திலே சூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசுதேவரிடத்துல எம்பெருமான் அவதாரம் பண்ணினான். அதனால சௌரின்னு பேர் அவனுக்கு. திரேதாயுகத்திலே தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல தாசரதியா அவதாரம் பண்ணான். அப்படி பல பாகவதாரிடத்துல பல யுகங்கள்ல பெருமாள் அவதாரம் பண்ணினாலும் எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணம் இந்த சௌரிராஜ பெருமாள் தான். அவர் இந்த கஷேத்திரத்தில் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால எத்தனை சொன்னாலும், எத்தனை உதாரணங்கள் சொன்னாலும், எத்தனை சரித்திரங்கள் சொன்னாலும், எத்தனை சாட்சிகள் சொன்னாலும் என்னாலே இந்த திருக்கண்ணபுர கஷேத்திரத்தினுடைய பெருமையை உள்ளது உள்ளபடி முழுசா சொல்லி முடிக்க முடியாது. அத்தனை பெருமை இந்த கஷேத்திரத்துக்கு உண்டுன்னு வியாசரே சொல்றார். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. உத்தமா கல்யாணத்தோட இந்த அத்தியாயம் முடிகிறது. அடுத்த அத்தியாயத்தினாலே உத்பலாவதக விமானத்தினுடையதான பெருமை தெரிவிக்கப்படுகிறது. உபரிச்சரவசு அப்படின்னு ஒரு ராஜா, விசேஷமான விஷ்ணு பக்தன். அவன் இந்திரனுடைய நண்பன். அவனுக்கு வசுன்னு தான் பேரு. அவனுடைய இயற்பெயர் வசுன்னு பேரு. உபரி சரவசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உபரின்னா மேலன்னு அர்த்தம். மேலன்னா ஆகாசத்துல, அந்தரிக்ஷத்துல, ஸ்பேஸ்ல. சர அப்படின்னா சரிக்கக்கூடியவன், அதாவது நடமாடக்கூடியவன். நாம எல்லாம் தரையில நடமாடுறது போல மேலே ஆகாசத்திலே நடமாடக்கூடிய சக்தி படைத்தவன். அதனால உபரி சர வசு, ஆகாச மார்க்கமா சஞ்சாரம் பண்ணக்கூடிய வசு அப்படின்னு உபரிச்சர வசுன்னு பேர் அவனுக்கு. எப்படி அவனுக்கு அந்த பெயர் வந்ததுன்னா, இந்த வசுன்னு சொல்லக்கூடிய ராஜா ஒரு காலத்துல விசேஷமா பூலோகத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தான், ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான். ஒரு சமயம் இவனுடைய வீர தீர பராக்கிரமங்களை எல்லாம் கேள்விப்பட்டு இந்திரன் இவனை பார்க்க வந்தான். பூலோகத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிற ராஜாவை தேடி தேவலோக ராஜாவான இந்திரன் வரான். வசு, நீ விசேஷமா ராஜ்யம் பண்ணிட்டு வர்றது, வீர தீர பராக்கிரமங்களோடு கூட எதிரிகள் இல்லாமல் தனிப்பெரும் வீரனா திகழ்வது, இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆனோம். நாங்கள்லாம் தேவர்கள், எங்களுக்கு ஏதானும் காரியமானோம்னா கர்மபூமின்னு சொல்லக்கூடிய இந்த பூலோகத்திலே புண்ணியக்ஷேத்திரத்துல வந்துதான் தபஸோ யாகமோ பண்ணுவோம். இப்போது நான் இந்த பூமியிலே யாகம் பண்ண போறேன். நீ இந்த பூலோகத்தை ஆளக்கூடிய ராஜா. பூலோகத்துல நான் பண்ணக்கூடிய யாகத்துக்கு எந்த தடங்களும் இல்லாமல் யாகத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணி தரணும், என்ன ரட்சிக்கணும், யாகத்தை ரட்சிக்கணும். அது ஒரு பிரார்த்தனை. ரெண்டாவது, நான் இங்க யாகம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தேவலோகத்தின் மீது படையெடுத்து தேவலோகத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அசுரா ராட்சசா இவாள்லாம் நான் இல்லாத நேரம் பார்த்து தேவலோகத்துக்கு போய் அங்க இருக்கிறவாளோட சண்டை போட்டு அவளை சுலபமா ஜெயிச்சுட்டு தேவலோகத்தை கைப்பற்றிடுவா. அதனால இங்க யாகத்தை சம்ரட்சிக்கிறது போல தேவலோகத்தையும் யாரும் கைப்பற்றாமல் ஸ்வர்க்கத்தையும் ரட்சித்து கொடுக்க வேணும். அது உன்னுடைய பொறுப்பு. இது ரெண்டையும் நான் உன்னிடத்துல பிரார்த்தனையா வைக்கிறேன்னு இந்திரன் வசுவை பிரார்த்தித்தான். வசுவும், தேவனான இந்திரா, நீ ஏன்னு தேடி வந்திருக்க? ஒரு நல்ல காரியத்துக்காக ரெண்டு நல்ல காரியங்களை சொல்ற. யாகம் பண்ணணும்ன்றது ஒரு நல்ல காரியம். அதுக்காக யாகத்தை சம்ரட்சிக்கணும், தேவலோகத்தை யாரும் கைப்பற்றாம காப்பாத்தி கொடுக்கணும்னு ரெண்டு நல்ல காரியங்களை என்கிட்ட கேட்கிற. நான் சந்தோஷமா பண்றேன் அப்படின்னு சொல்லி நீ யாகத்தை தொடங்குன்னு வாக்கு கொடுத்துட்டான் வசு. வசு கொடுத்த வாக்க மீற மாட்டான். அதன்படி யாகம் தொடங்கிட்டு வசு நல்ல விதத்துல பாதுகாப்பை எல்லாம் ஏற்பாடு பண்ணி யாகம் தடங்களா நடக்காதபடிக்கு நல்ல விசேஷமா யாகம் நல்லா பூர்த்தியாகும்படிக்கு ரட்சித்துக் கொண்டு வந்தான். இந்திரன் தீட்சிதனா, அதாவது எஜமானனா தீட்சையெல்லாம் வச்சுட்டு யாகம் செய்ய ஆரம்பித்தான். ரிஷிகள்லாம் ஆச்சாரியாலா இருந்து யாகத்தை நடத்தி வைக்கிறா. இந்திரன் இந்திராணியோடு கூட தீட்சிதனா எஜமானனா இருந்து யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ யாகம் பண்ணி வைக்கிற வாத்தியார்கள் ரிஷிகள்லாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் ஏதோ துர்நிமித்தங்கள், தப்பான சகுனங்கள்லாம் தென்பட்டது. அந்த மாதிரி உணர்ந்தாவா
அவளுடைய இதயங்கள்லாம் வழக்கத்தை விட ரொம்ப வேகமா படபடன்னு துடிக்க ஆரம்பித்தது. அவளுடைய இடது கண்கள்லாம் துடிக்கிறது. இதெல்லாம் துர்நிமித்தங்கள், சாஸ்திரப்படி இதெல்லாம் நல்லதில்லை, அபசகுணங்கள். அதனால ஒரு நிமிஷம் இந்திரனை பார்த்து சொன்னான், இந்திரா, இந்த யாகத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த யாகத்திற்கு நீதான் எஜமானன், இதனால வரக்கூடிய பலனும் உனக்குத்தான். உனக்கு நாங்கெல்லாம் வாத்தியார்களா ஆச்சாரியாலா இருந்து யாகத்தை பண்ணி வைக்கிறவா, உன்னுடைய யாகத்தை பண்ணி வைக்கிறச்ச இந்த மாதிரி துர்நிமித்தங்கள்லாம் எங்களுக்கு ஏற்படுறது, அது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அவசகுணம் அல்ல, உனக்கு ஏற்படக்கூடிய அவசகுணம். இதெல்லாம் உனக்கு நல்லதில்லை, யாகம் நல்லபடியா நடக்காதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது உன்னுடைய யாகத்திற்கு குந்தகம் விளைவிக்கும். அதனால இந்த துர்நிமித்தங்கள் அபசகுணங்களால எந்த விதமான கேடும் யாருக்கும் வராது, யாகம் நல்லபடியா பூர்த்தியாகி நீயும் சுபிக்ஷமா இருக்கணும்னா யக்ஞேஸ்வரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன சரணாகதி பண்ணுன்னு சொன்னார் ரிஷிகள்லாம். யக்ஞேஸ்வரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னா எந்த யாகம் பண்ணினாலும் அது பகவானைத்தான் சேர்கிறது. எல்லா யாகங்களும் அயகிரீவனைத்தான் சேருகிறதுன்னு மகாபாரதம் சாந்தி பர்வத்திலே சொல்லப்பட்டது. எல்லா யாகங்களாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு வராக பெருமாள் சாதிக்கிறார். யாக பூமி, யாக குண்டம், யாகத்திற்கு தேவையான உபகரணங்கள், யாக அக்னி, யாக மந்திரங்கள் அப்படின்னு எல்லாமே வராக பெருமாள் தானோ. யாகத்திற்கு தேவையான ஒரு வஸ்துவும் வராக பெருமாளுடைய திருமேனியிலிருந்து தோன்றியதாம். யாகத்திற்கு தேவையான உபகரணங்கள்லாம் வராக பெருமாளுடைய திருமேனியிலே அங்கங்களா இருக்கான். இப்படி விஷ்ணுர் வை யக்ஞா யக்ஞோ வை விஷ்ணு அப்படின்னு யாகம் வேற விஷ்ணு வேற இல்ல, யாகம் தான் பெருமாள், பெருமாள் தான் யாகம். அதனால ரிஷிகள்லாம் தெளிவா சொல்றா, யாகத்திற்கு ஒரு கேடு வரதுன்னா அந்த கேட்டை நீக்கி நல்லபடியா யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியதான சக்தி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தனுக்கே உண்டு. ஏன்னா யாகத்துக்கெல்லாம் அவன் தான் அதிதேவத்தை, எல்லா யாகமும் அவனைதான் போய் சேர்றது, யாகத்துக்கு பலன் கொடுக்கிறவனும் அவன் தான். அதனால யஜ்ஞங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய யஜ்ஞமூர்த்தியான எம்பெருமானை நீ சரணாகதி பண்ணுன்னு ரிஷிகள் இந்திரனுக்கு சொன்னான். ஆச்சாரியாலான ரிஷிகள் சொன்னபடி இந்திரன் அந்த யாகசாலையில இருந்துட்டு தன் மனசால எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை தியானம் பண்ணினான். பெருமானுடைய திருவடிகளை தியானம் பண்ணி, எம்பெருமானே, எல்லாருக்கும் உன்னை சரணாகதி பண்ணி பிரார்த்திச்சுக்கிறவா எல்லாருக்கும் அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி ஆனந்தத்தை தரக்கூடிய தெய்வமே, என் யாகத்திற்கு ஏதோ கேடு வரப்போறதுன்னு ஆச்சாரியால் ரிஷிகள்லாம் உணர்த்தரா, அந்த மாதிரி எந்த கேடும் வராமல் யாகம் தடபடாமல் நன்னா நடந்து யாருக்கும் எதுவும் ஆகாதபடிக்கு நீ ரட்சிக்க வேணும்னு பிரார்த்தித்தான். அப்படியே பிரார்த்திச்சுட்டு இருக்கிற சமயத்துல இந்திரனுடைய லோகத்தில இருந்து ஒரு தேவ தூதன் ஓடி வந்தாங்க. ரொம்ப வேகமா பதட்டமா மூச்சரைக்க ஓடி வந்தான். வந்து இந்திரனிடத்துல விஷயத்த சொன்னான். ஏண்டாப்பா இப்படி ஓடி வர, ஏன் இப்படி பதறி போயிருக்க, என்னாச்சு உனக்குன்னு இந்திரன் கேட்டான். அப்போ அந்த தேவதூதன் சொல்றான், நம்முடையதான தேவலோகத்தை படையெடுத்து அசுரால்லாம் வந்துட்டா, நீர் இல்லாத நேரம் பார்த்து மகாவீரரான நீர் இல்ல, அதனால மத்த தேவாலயம் எல்லாம் சுலபமா ஜெயிச்சுடலாம் அப்படின்னு நீர் இல்லாத சமயம் பார்த்து அசுரால்லாம் படையெடுத்து வந்து தேவர்களை எல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. பல தேவர்கள் எதிர்த்து சண்டை போட்டு முடியாத ஒளிஞ்சுட்டு இருக்கா, அடி வாங்கி அழுதுட்டு இருக்கா, பாவம் முடியல அவளால. இந்த நிலைமை அப்படியே தொடர்ந்தா மொத்த தேவர்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டோ, அவளை சிறைப்படுத்திட்டோ அல்லது அவளை விரட்டிட்டோ அசுரால்லாம் தேவராஜ்யத்தை கைப்பற்றிக் கொள்வார்கள். நீ யாகம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ள தேவலோகம் அசுரலோகமா மாறி இருக்கும், தேவேந்திரனுக்கு பதிலா அசுரேந்திரன் ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு தகவலை சொன்னான். இந்திரன் அப்படி கதி கலங்கி போயிட்டான். ஏன்னா இந்திரன் போனா அந்த அசுராலை எல்லாம் எதிர்த்து சண்டை போட முடியும். அவனிடத்துல வஜ்ராயுதம் உண்டு, விசேஷமான அஸ்திரங்கள் எல்லாம் உண்டு, மகாவீரன் தான் இந்திரன். ஆனா யாகத்துல தீட்சிதனா உட்கார்ந்து இருக்கான், சங்கல்பம் பண்ணிட்டான், தீட்சை எல்லாம் வச்சுட்டு இருக்கான். யாகத்தை பாதியில நிறுத்திட்டு போனா பிரம்மராட்சசன் ஆயிடுவான். யாகத்தை ஆரம்பித்து முடிக்கலன்னாலும் தப்பு பண்ணினாலும் பல காரணங்கள் உண்டு பிரம்மராட்சசனா போறதுக்கு. அந்த மாதிரி தொடங்கின யாகத்தை பூர்த்தி பண்ணாம பாதியில எழுந்து போனாலும் பாதியில விட்டுட்டாலும் சரி, யாகம் பூர்த்தி ஆலைன்னாலும் பிரம்மராட்சசனா போயிடுவான்.
அதனால தீட்சிதனா சங்கல்பம் பண்ணிட்டு யாகசாலையில உட்கார்ந்துட்டு இருக்கோம், எப்படி போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இந்திரன் மௌனமா இருந்தான். அந்த நேரம் பார்த்து இந்த விஷயத்தை வசுவினுடைய தூதா யாகத்தை ரட்சணம் பண்ணிட்டு காவல் காத்துட்டு நின்னாலே அவ வசு கிட்ட போய் சொன்னான், தேவலோகத்தை அசுராலாம் கைப்பற்றுவதற்காக சண்டை போட்டு இருக்கா, இந்திரன் கதிகலங்கி போயிருக்கான், யாகத்தை விட்டு எழுந்து போக முடியலன்னு மௌனமா இருக்கான் அப்படின்னு தகவலை சொன்னான். உடனே வசு யாகசாலைக்கு வந்து இந்திரனை பார்த்து, நீ கேட்டுண்டபடி யாகத்தை ரட்சித்து தரேன், தேவலோகத்தை அசுரா கைப்பற்றாதபடிக்கு காப்பாத்தி கொடுக்கறேன்னு சொல்றேன், யாகம் நல்லபடியா நடக்கட்டும், நான் உடனே போய் அந்த அசுராலை எல்லாம் போரிட்டு அவளை ஓட ஓட விரட்டி உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுக்குன்னு காப்பாத்தி ரட்சித்து கொடுக்கிறேன், நீ கவலைப்படாதே, தேவலோகம் இந்திரனுடையதுதான், அதை யாரும் கைப்பற்ற முடியாதுன்னு நினைச்சுக்கோ, நான் போய் பாத்துக்கிறேன், நீ ஸ்ரத்தையா யாகத்தை பண்ணி முடி, யாகம் பூர்த்தி பண்ற சமயத்துல அசுராளுடைய உபதிரவம் இல்லாமல் தேவலோகம் வழக்கம் போல இயங்கும், நீ கவலைப்படாதேன்னு ஆறுதல் சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு வசு போனான் தேவலோகத்துக்கு. அங்க போனா சம்சப்தர்கள் நிவாத கவச்சர்கள்னு சொல்லக்கூடிய அசுரால் எல்லாம், ரொம்ப மோசமான அசுரால் எல்லாம் தேவர்களை போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்கா, பாவம் எதிர்க்க முடியாம அடி வாங்கிட்டு இருக்கா. வசு போய் அவளை பார்த்தான், சர்வசாதாரணமா இவாளை எதிர்க்க முடியாது போல் இருக்கே, ரொம்பவும் மோசமானவாளா மாயாவிகளா இருக்காளே, சண்டை போட்டுட்டே இருக்கா, திடீர்னு காணாத போயிடுறா, ஆனா அவளுடைய ஆயுதம் மட்டும் தாக்குறது, இப்படி மறைந்து நின்று தாக்கக்கூடிய சக்தி எல்லாம் பெற்று இருக்காவா, அவளை சாதாரணமா நாம பூலோகத்துல சண்டைக்கு வரவாளை எதிர்த்து ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் ஜெயிக்க முடியாது போல் இருக்கு, கஷ்டம்னு புரிஞ்சுட்டான் வசு. தேவர்களே ஓடி ஒளியறாலே நாம எல்லாம் மனுஷா எம்மாத்திரோன்னு வசு புரிஞ்சுட்டான். இருந்தாலும் இந்திரனுக்கு வாக்கு கொடுத்திருக்கோம் ரட்சிக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணலாம்னு யோசிச்சான். இந்த வசுவுக்கு ஒரு காலத்துல பிருஷாஸ்வ மகர்ஷி அப்படின்னு ஒரு மகர்ஷி நாராயணாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்திரத்தை கொடுத்திருந்தார். அப்படின்னா அது ஒரு ஆயுதம் அல்ல, ஒரு சூக்ஷ்மமான ஆயுதம். அதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி பிரம்மாஸ்திரம் போல ஏவினா அந்த மந்திரமானது ஆயுதமா போய் தாக்கும் அவளை, அது நாராயணாஸ்திரம்னு பேரு. அத ரொம்ப ஆபத் காலத்துல மட்டும் பயன்படுத்துன்னு பிருஷாஸ்வ மகர்ஷி அவனுக்கு உபதேசம் பண்ணியிருந்தார். உடனே அந்த ஞாபகம் வந்தது வசுவிற்கு. தனக்கு உபதேசமான நாராயண மகாமந்திரத்தை கொண்டு நாராயணாஸ்திரத்தை அந்த அசுரா மேல ஏவினான் வசு. அந்த அஸ்திரத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் அத்தனை பேரும் அழிஞ்சு போனான். அசுர பூண்டே இல்லாம அழிஞ்சு போயிடுத்து. எந்த அசுரெல்லாம் இந்திரனுடைய லோகத்தை கைப்பற்றணும்னு தேவலோகத்துல படையெடுத்துட்டு போய் தேவர்களை தாக்கிட்டு இருந்தாலோ இது மட்டும் அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டா அந்த நாராயணாஸ்திரத்தினுடைய மகிமையினால. இப்போ வசு தேவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி தேவலோக ராஜ்யத்தை தேவர்களுக்கானதுன்னு நிலைநிறுத்தி கொஞ்ச நாள் அவ கூட இருந்து தைரியம் சொல்லி பழையபடி ராஜ்யம் எல்லாம் பண்றதுக்கு அவளுக்கு வழியோகத்துட்டு, இனி யாரும் உங்களை தேடி வரமாட்டா, தைரியமா இருங்க, வந்தா நான் பாத்துக்கிறேன், எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்கன்னு தைரியம் சொல்லிட்டு தேவர்களை எல்லாம் கூட அழிச்சுட்டு பூலோகத்துக்கு வந்தான். நல்லபடியா தேவலோகத்தை காப்பாத்தி ஆயிடுத்து. இந்திரன் அவனுக்காக மட்டுமல்ல தேவர்களான உங்களுக்காகவும் தான் யாகம் பண்ணிட்டு இருக்கான். யாகம் பூர்த்தியாகிற சமயம் நாம போய் யாகத்தை சேவிக்கலாம் வாங்கோன்னு வசு எல்லா தேவர்களையும் அழிச்சுண்டு இந்திரன் யாகம் பண்ற யாகசாலைக்கு வந்து சேர்ந்தான். அப்படி வந்த போது வர வழியில இந்திரனுக்கு சொந்தமான விமானம், இந்திர விமானம்னு பேரு, தேவலோகத்துல இருக்கக்கூடிய விமானம். இந்திரன் எங்க போனாலும் அதுலதான் போவான். அந்த இந்திர விமானத்துல வசு ஏறிண்டு மற்ற தேவர்களை எல்லாமும் அதுல ஏத்திண்டு இந்திரனை பாக்கிறதுக்காக யாகசாலையை நோக்கி பூலோகத்துக்கு வந்துட்டு இருக்கான் ஆகாச மார்க்கமா. அப்படி வந்துட்டு இருக்கிற சமயத்துல வசுவிற்கு ரொம்ப பசிச்சது, ரொம்ப தாகம் எடுத்தது, பயங்கரமான பசி தாகம். தேவர்களுக்கெல்லாம் பசி தாகம் எல்லாம் எடுக்காது, தூக்கம் எல்லாம் வராது. வசு மனுஷன் தானே, ரொம்ப பசி தாகம் எடுத்தது. உடனே என்ன பண்ணினா, எங்கேயாவது தீர்த்தம் இருந்தா சாப்பிடலாம், எங்கேயாவது ஏதான ஆகாரம் இருந்தா சாப்பிடலாம்னு அப்படி பார்வையை செலுத்துண்டே வந்தான். கண்ணை அப்படியே சோழ விட்டுண்டே வந்தான். பார்த்தா நன்ன பலபலன்னு முகம் தெரியும்படியான ஒரு தீர்த்தத்தை பார்த்தான் கண்ணால. அதன் கரையில திணைன்னு சொல்லக்கூடிய தானியங்கள், திணை கதிர்கள் அப்படியே நன்னா வளர்ந்து இருக்கிறத பார்த்தான். ஒரு நீரோடை, ஒரு புஷ்கரிணி, அதன் கரையில நிறைய திணை பயிர்கள்லாம் வளர்ந்துருக்கு. தாகத்துக்கு தீர்த்தம் சாப்பிட்டுக்கலாம், பசிக்கு திணை கதிர்களை உடைச்சு வாயில போட்டுக்கலாம்,
தினைய சாப்பிட்டு பசியாறலாம், தீர்த்தம் சாப்பிட்டுக்கலாம் தாகத்துக்குன்னு அங்க இறங்கினான் விமானத்துல இருந்து. இறங்கின போது அத்தனை சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு தன் இடுப்புல இருந்த வாளை உருவி அந்த திணை பயிர்கள்ல இருக்கக்கூடிய திணை கதிர்களை எல்லாம் அறுக்க ஆரம்பித்தான். மக்காச்சோளம், கம்பு, தினை, சோளம் இதெல்லாம் கதிரா இருக்கணும், அது கத்தியால் அறுத்தாதானே சாப்பிட முடியும். அதனால தன் இடுப்புல இருக்கக்கூடியதான வாளை உருவி, உடைவாளை உருவி திணை கதிர்களை எல்லாம் அறுக்க ஆரம்பித்தான். அந்த சமயத்துல அந்த தீர்த்த கரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஓலை குடிசை இருந்தது. அந்த ஓலை குடிசையில இருந்து ஒரு அழகான வாலிபன், 16 வயசு இளைஞன், உடம்பெல்லாம் அப்படி நன்னா முறுக்கேறி போய் ரொம்ப அழகா, தேவலோக பெண்களே பார்த்தாலும் கூட ஆசைப்படக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமான ஒரு சுந்தரன், அதிரூப சுந்தரனான ஒரு வாலிபன் வந்தான். வந்து வசுவை எச்சரிக்கை பண்ணான், தடுத்தான். உங்களை பார்த்தா ராஜாவாட்டமா தெரியறது, இந்த திணை தானியம் சாப்பிடுறதுக்கு தகுந்ததல்ல. நீங்க ஏதோ சாப்பிடுற தினைன்னு நினைச்சுட்டு இதை அறுத்து சாப்பிடலான்னு வாழை உருவிட்டீங்கோ, வெட்ட போயிட்டீங்கோ. இந்த தினையை சாப்பிடக்கூடாது, தேவையில்லாம சாகசம் பண்ணி அபச்சாரப்படாதே அப்படின்னு தடுத்தான். தடுத்தும் கேட்காம வசு என்ன பண்ணா, நான் ஒரு ராஜா, பூலோகத்திற்கே சக்கரவர்த்தி, ஏன் பசிக்கு ஒரு தினையை அறுத்து சாப்பிடக்கூடியதான உரிமை எனக்கு இல்லையா, நீ ஏன் தடுக்கிற, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சில திணைக்கதிர்களை தன் வாளாலே அறுத்து சாட்டான் வசு. சொல்லிண்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அறுத்துட்டே இருக்கீங்களே, வாண்டா சொன்னா கேளுங்க, விபரீதமா போயிடும்னு அந்த இளைஞன் கொஞ்சம் குரலை வசத்தி எச்சரிக்கை பண்ணினான். ஒரு ராஜா, பூலோகத்திற்கே சக்கரவர்த்தி, என் தேசத்துல ஒரு பிரதையா இருந்துட்டு சாதாரண குடிமகனா இருந்துட்டு நீ என்ன பார்த்து மிரட்டுறையா, அதிகாரம் பண்றியா, உன்னை என்ன பண்றேன் பாரு இப்போ அப்படின்னு வசு என்ன பண்ணினா, இப்போதே என்னுடைய வில் அம்பாலே உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு வில்லையும் அம்பையும் எடுத்து அந்த வாலிபன் மேல அம்பு விட ஆரம்பித்தான், அவனை கொல்றதுக்காக. உடனே அந்த வாலிபன் சாதாரணமா ஒரு விவசாயியை போல இருந்தவன், அந்த பயிருக்கு காவலாளியை போல இருந்தவன், அவனும் உடனே வில்லாலியா மாறிட்டான். கையில பெரிய வில்லு அம்பெல்லாம் மாறி கையில வச்சுட்டு பெரிய சண்டைக்காரனா, பெரிய போர் வீரனா மாறிட்டான். உடனே இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கையில ஒண்ணுமே இல்லாம பயிருக்கு காவல் காக்கிறவன் போல இருந்தான், இப்போ வில் அம்போட நிக்கிறானே, என்ன ஆச்சரியம் ஒன்னும் புரியல இவனுக்கு. என்ன பண்ணினா, சரி எப்படி அம்பு வில்லெல்லாம் வந்ததுன்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இவனை உண்டு இல்லைன்னு பண்றதுன்னு வசு என்ன பண்ணினா, அந்த இளைஞன் மேல ஒரு அம்பா விடுத்துட்டு இருக்கான். ஒரு அம்பும் அந்த இளைஞன் கழுத்துல ஒரு பூ மாலை போட்டு இருக்கான், புஷ்ப மாலை. அந்த மாலை மேல படுறதே மறைஞ்சு போறது, அந்த மாலை மேல படுறதே மறைஞ்சு போறது. இப்படி வசுன்னு சொல்லக்கூடிய ராஜா, பெரிய சக்கரவர்த்தி, 21 பானங்கள், 21 அம்புகளை அந்த இளைஞனுடைய மார்புல குறிவைத்து எய்தான். சாதாரண இளைஞனாக இருந்திருந்தால் ஒரு அம்பு விட்டிருந்தாலே அவன் மார்பு 2ஆ பிளக்கப்பட்டு அவன் பிராணன் போயிருக்கும். இவன் 21 பானங்களை விட்டும் கூட அவன் மார்புல இருக்கிற மாலையில பட்டு அந்த அம்பானது அப்படி சுக்குநூறா நொறுங்கி மறைஞ்சு போறது. இத பார்த்த உடனே வசுவுக்கு இன்னும் ஆச்சரியம் ஜாஸ்தியா போயிடுத்து. உடனே வசு என்ன பண்ணினா, பெரிய மாயாவிகளான ராட்சசா அசுராலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்தவன் நான், தேவலோகத்தை காப்பாத்திட்டு வந்தவன் நான், என்னண்டையே மாய மந்திரத்தை எல்லாம் பயன்படுத்துறானா இந்த பையன், இவனுக்கு சாதாரண வில்லம்பெல்லாம் சரிப்படாது, பிருஷாஸ்வ மகரிஷினால உபதேசம் பண்ணப்பட்ட நாராயணாஸ்திரத்தினாலதான் இவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு உடனே நாராயணாஸ்திரத்துக்குரிய மந்திரத்தை மனசால தியானம் பண்ணி நாராயணாஸ்திரத்தை தியானம் பண்ண ஆரம்பித்தான். இந்த பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம்னு சொல்லக்கூடிய விசேஷ அஸ்திரங்கள் எல்லாம் ஏதோ நாம நினைக்கிறது போல ஒரு வில்லாவோ அம்பாவோ கத்தியாவோ எல்லாம் இருக்காது, கண்ணுக்கு தெரியாத மந்திர கட்டு போல அதெல்லாம். அப்படி மனசால தியானம் பண்ணி தகுந்த முறையிலே தியானம் பண்ணி தகுந்த மந்திரத்தை சொல்லி ஏவினா அது போய் அவளை தாக்கும்னு சொல்லக்கூடியதான விசேஷ ஆயுதங்கள் இதெல்லாம். சூக்ஷ்ம ஆயுதங்கள், கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல ஆயுதம் கிடையாது. அந்த மாதிரி நாராயண மகாமந்திரத்தை சொல்லி மனசால நாராயணாஸ்திரத்தை தியானம் பண்ணணும். பண்ணி என் எதிரில் நின்றுட்டு இருக்கானே அந்த இளைஞன், அவன் கதையை முடி அப்படின்னு சொல்லணும். சொன்னா நாராயணாஸ்திரம் போய் அந்த இளைஞனுடைய கதையை முடிக்கும். அதுக்காக நாராயணாஸ்திரத்தையும் மந்திரத்தையும் தியானம் பண்ணினான் வசு.
என்ன ஆச்சரியம், அப்படி கண்ணை மூடி தியானம் பண்றச்ச அவனுக்கு அந்த மந்திரம், மந்திர தேவத்தை, அஸ்திரம் எல்லாம் தெரியணும். அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருந்தது இது வரைக்கும். சொர்க்கத்துல அசுராலை எல்லாம் சம்ஹாரம் பண்றச்ச கூட அப்படிதான் தெரிஞ்சது அவனுக்கு. ஆனா இப்ப என்ன ஆச்சரியம், அவன் கண்ணை மூடி நாராயணாஸ்திரத்தை தியானம் பண்றச்ச அவன் எந்த குளத்தினுடைய கரையில நின்று இருக்கானோ அந்த அழகான குளம் தெரியறது, அந்த புஷ்கரணி தெரியறது. ஆகாசத்துல வந்துட்டு இருக்கிறச்ச விமானத்துல தாகமா இருக்கு, பசியா இருக்குன்னு இந்த குளத்தை பார்த்து இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு தாகம் போக்கிக்கலாம், இந்த திணை கதிர்களை அறுத்து சாப்பிட்டு பசிய போக்கிக்கலாம்னு வந்து ஒரு புஷ்கரணி கரையில இறங்கினானே, அந்த புஷ்கரணி அப்படியே அவன் மனக்கண் முன்னால தியானத்துல தெரியறது. அதை சுத்தி இப்ப இருக்கிறது போலவே திணை தானியங்கள், திணை கதிர்கள்லாம் அப்படியே வந்து நன்னா விளைஞ்சு கிடக்கிறது. குளத்தை சுத்தி திணை தானியங்கள், பயிர்கள் விளைந்திருக்கின்றன. திணை புலம்னு பேரு, அதாவது திணை விளையக்கூடிய நிலம். அந்த திணை தானியங்களுக்கு நடுவே ஒரு சின்ன ஓலை குடிசை. அது எந்த ஓலை குடிசைன்னா, இந்த 16 வயசு இளைஞன் வெளியில வந்தானே அந்த ஓலை குடிசை. அந்த ஓலை குடிசையினுடைய வாசல்ல கையில வில்லையும் அம்பையும் தாங்கிட்டு நிக்கிற மகாவீரனா அதிரூப சுந்தரனாக இருக்கக்கூடிய இந்த 16 வயசு இளைஞனையும் பார்த்தான் வசு. அது மட்டுமல்ல, அந்த இளைஞனோடு வசு சண்டை போடுறது, இவன் விடக்கூடிய 21 அம்புகளும் அவன் மார்பிலே பட்டு மறைவது எல்லாத்தையும் பார்த்தான். வசுவுக்கு பின்னால இந்திர விமானத்துல அத்தனை தேவர்களும் இருப்பது, வசுவை சுத்தி பூமியில அவனுடைய பரிவாரங்கள்லாம் சூழ்ந்து நிக்கிறது எல்லாத்தையும் பார்த்தான். பார்த்த உடனே அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, ஆச்சரியம் மேல ஆச்சரியம், குழம்பி போயிட்டான் வசு. அவன் நினைக்கிறான், வழக்கமா நாராயணாஸ்திரத்தை தியானம் பண்ணினா பெருமாள் மந்திரம் தானே தெரியணும் நமக்கு, நாராயணாஸ்திரம் தானே தியானத்துக்கு விஷயமானோம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த சாதாரணமான இளைஞன் இவன் தென்படுவானேன், இவனுக்கும் நாராயணாஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். விஷயம் ஒருபடியா புரிஞ்சுது அவனுக்கு. பதறி போனான். கையில இருக்கிற வில்லையாம்பியும் போட்டான் கீழே. தப்பு தப்பு தப்பு, கையில வில்லம்பே எடுத்திருக்க கூடாது, நான் இதோ போட்டு விட்டேன் அப்படின்னு கீழே போட்டான். போட்டு 2 கையையும் தலைக்கு மேல கூப்பிண்டான். அந்த இளைஞனை பார்த்து 2 கையையும் தலைக்கு மேல கூப்பிண்டு சாஷ்டாங்கமா பூமியில விழுந்து சேவித்தான். பல முறை விழுந்து சேவிச்சுட்டு எழுந்து நின்றுண்டு பணிவா கையை கூப்பிண்டு அந்த இளைஞனை பார்த்து பிரார்த்திக்கிறான். நீங்க சாதாரணமான மனுஷன் கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டேன். இந்த பயிர்களை எல்லாம் காவல் காக்கக்கூடிய காவலாளியும் அல்ல, வில்லம்பு வைத்திருப்பதனால வேடுவனும் அல்ல, சாதாரண மனுஷர் அல்ல நீர். எப்போது நான் நாராயண மகாமந்திரத்தை தியானம் பண்ணின போது, நாராயணாஸ்திரத்தை தியானம் பண்ணின போது என்னுடைய தியானத்திலே நீங்கள் தெரிந்தீர்களோ, அப்போதே நான் புரிந்து கொண்டேன், நீர் நாராயணனே, ஸ்ரீமன் நாராயணன் தான் என் முன்னால இளைஞனா நின்று வில்லம்ப புடிச்சு சண்டை போட்டு இருக்கான். அந்த எம்பெருமானிடத்திலே அவனை எதிர்த்து சண்டை போடக்கூடிய அபசாரத்தை பண்ணின பாவியா போயிட்டேனே நான் அப்படின்னு வருந்தினான். சுவாமி, என் முன்னால நிக்கிற நீங்க சாதாரணமான 16 வயசு இளைஞன் அல்ல, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். உம்ம கையில் இருக்கக்கூடிய வில்லு எங்களாட்ட சாதாரண மனுஷா வச்சுட்டு இருக்கிற வில்லு கிடையாது, அது சாட்சாத் ஷாருங்கம். ஷாருங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை, ஷாருங்கம்னு சொல்லக்கூடிய உம்முடைய வில்லதே, நீர் ஷாருங்கபாணி, நீரே ஸ்ரீமன் நாராயணன். நீர்தான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதற்கு உம்முடைய செந்தாமரையை போன்ற புண்டரீகாட்சம்னு சொல்லக்கூடிய தாமரை கண்களே சாட்சி. நாராயண மகாமந்திரத்தை தியானம் பண்ணினா நீர் தெரியறீர், நாராயணாஸ்திரத்தை தியானம் பண்ணினா நீர் தெரியறீர். ஷாருங்க வில்ல எந்தின்றிருக்கீர், கண்கள்லாம் தாமரை. அப்படி இருக்கிறச்ச நீர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். இங்க என்ன நடக்கிறது? ஏன் நீங்க இளைஞனாட்ட வந்தீங்கோ? ஏன் இந்த பயிர்களை எல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு எதிர்த்தீங்கோ? ஏன் எனக்கு நீங்க பெருமாளா சேவை கொடுக்காம இளைஞனா சேவை கொடுக்கணும்? எதற்கு என்ன வந்து சண்டை போடும்படியா பண்ணணும்? என்ன நடக்கிறதுன்னு புரியல, தயவு பண்ணி விவரமா புரிய வைக்கணும்னு பிரார்த்திச்சான் வசு. அப்ப பெருமாள் சொன்னார், அப்பா வசு, நீ ரொம்ப களைப்பா இருக்க, விமானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறச்ச பசியும் தாகமும் தாங்க முடியாம, பசிக்கு ஏதான ஆகாரம் சாப்பிடலாம், தாகத்துக்காக தீர்த்தம் சாப்பிடலாம்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் சொன்ன போது அந்த திணைக்கதிர்களை எல்லாம் அறுக்காம வெறும தீர்த்தம் மாத்திரம் சாப்பிட்டு வேற ஏதானும் சாப்பிட இருக்குமான்னு கேட்டா நானே கொடுத்திருப்பேன், சண்டையே வந்திருக்காது. சொல்ல சொல்ல பகச்சுண்டு நீ தான் அந்த திணைக்கதிர்களை எல்லாம் அறுத்துட்ட, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துடுத்தோ, 2 பேருக்கும் யுத்தம் நடக்கிற அளவுக்கு ஆயிடுத்து.
சரி போனா போறது, உன் தப்ப உணர்ந்து நீ சரணாகதி பண்ணிட்ட, மன்னிப்பும் கேட்டுட்ட, என்னண்ட அபராத க்ஷமாபணம் பிரார்த்திச்சுண்ட, நான் மன்னிச்சுட்டேன் உன்ன. நீ வசந்த இந்த புஷ்கரணியில போய் முதல்ல தீர்த்தாமாடு. நீ ஆகாச மார்க்கமா சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தது, பசியோட இருக்கிறது, களைப்போட இருக்கிறது, பகவானான என்னோட சண்டைக்கு வந்து அபசாரப்பட்டது, இதெல்லாம் போகும்படியா உத்தமமான இந்த தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா. இந்த புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்தியானா என்னுடைய நிஜமான ரூபத்தை நீ சேவிப்பாய் அப்படின்னு பெருமாள் சொன்னார். அந்த இளைஞன் சொன்னான். வசு என்ன கேட்டான், நீர் நாராயணன் தான் நான் தெரிஞ்சுட்டேன், நீர் பெருமாளா சேவை கொடுக்காம 16 வயசு இளைஞனா இப்படி சேவை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிய வைக்கணும்னு கேட்டானோ. நான் உனக்கு பெருமாளா சேவை சாதிக்கணும்னா இதோ பக்கத்துல இருக்கிற இந்த குளத்துல போய் தீர்த்தாமாடிட்டு வா, நான் உனக்கு பெருமாளா சேவை சாதிக்கிறேன், உள்ளது உள்ளபடி சேவை சாதிக்கிறேன்னு அந்த இளைஞன் சொன்னான். பெருமாள் சொன்னார். உடனே வசு அப்படியே பண்றேன்னு சேவிச்சுட்டு அந்த புஷ்கரணி அந்த தடாகத்துல இறங்கி தீர்த்தாமாடினான். தீர்த்தாமாடிட்டு வேக வேகமா பெருமாளை சேவிக்கிற ஆசையோடு கூட வந்தான். கரையேறி பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு கரையேறி வந்து பார்க்கறான். அங்கிருந்த திணை புலத்திலே, திணை கதிர்கள்லாம் விளையக்கூடிய நிலத்திலே இருந்த ஒரு திணையும் ஒரு மகரிஷி திணை கதிர்களாக மாறி மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அல்லது மகரிஷிகள்லாம் ரொம்ப வருஷமா சாப்பிடாம தீர்த்தம் சாப்பிடாம இலைச்சு திணைக்கதிர் போல மெலிஞ்சு போயிட்டா. அந்த திணைக்கதிர்கள் அத்தனையும் மகரிஷிகள். அந்த திணைக்கதிர்கள் சுத்தி பெரிய தென வயல் போல இருந்தது. அந்த தென வயல் போல இருக்கிற அத்தனையும் மகரிஷிகளுடைய கூட்டம். அப்படி ஒரு வயலை போல திணைக்கதிர்களை போல அத்தனை மகரிஷிகள் லட்சக்கணக்கில் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு நடுவுல ஒரு சின்ன ஓலை குடிசை தெரிஞ்சது. அந்த ஓலை குடிசை இப்போ என்னவா தெரிகிறதுன்னா உத்பலாவதக விமானமாக தெரிகிறது. அந்த ஓலை குடிசை தான் உத்பலாவதக விமானம். அந்த ஓலை குடிசையினுடைய வாசல்ல அதுக்கு நடுவுல இருந்த இளைஞன் இப்ப ஓலை குடிசைக்குள்ள, அதாவது உத்பலாவதக விமானத்தினுடைய நிழல்ல சேவை சாதிக்கிறான். எப்படி சேவை சாதிக்கிறான்னா 1000 சூரியனுக்கு சமானமான தேஜஸோடைய கூட அப்படி பச்சை குழந்தைய போல கல்லங்கபடம் இல்லாத சிரிப்போடு கூட, தாமரைய போல அகன்று நீண்ட கண்களோடு கூட, கழுத்துல ஒரு மாலை போட்டுருந்தா அந்த மாலை மேல எரியக்கூடிய 21 அம்புகளும் மறைஞ்சு போச்சே. அந்த மாலை என்ன மாலைன்னா வைஜெயந்தி வனமாலைன்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிய ஆபரணம். சந்திரன் போன்று குளிர்ச்சியா சௌரிராஜ பெருமாளா நின்றுட்டு இருந்தான் அந்த இளைஞன். வசு பார்த்தான், எம்பெருமானே, என்னை தடுத்தாட்கொண்டு எனக்கு சேவை கொடுத்தது தேவரீர் தானா? உம்மை சேவிக்கும்படியான பாக்கியம் பெற்றேன் என்பதை விட உம்மோடு சண்டை போடக்கூடிய அபசாரத்தை பண்ணிவிட்டேனே, என்ன மன்னிச்சுடுங்கோன்னு வரைஞ்சு நான் திரும்பவும். பெருமாள் சொன்னார், நீ கவலைப்படாதே, நீ ஆசைப்பட்டபடி என்ன சேவிச்சுட்டியோன்னு. நீ தீர்த்தாமாடிட்டு வந்தையே, நீ தீர்த்தாமாடினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய நிஜ ரூப தரிசனம் உனக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னால வேற ரூபத்துலதான் நான் உனக்கு சேவை கொடுத்தேன். அப்படி என்னுடைய நிஜமான ரூபத்தை தரிசிக்கும்படியா உனக்கு யோகியத்தையை ஏற்படுத்தின அந்த தீர்த்தம் இருக்கிறதே, சாதாரண தீர்த்தம் அல்ல, என்னுடைய விசேஷ அனுகிரகம் பெற்றதான நித்திய புஷ்கரணி தீர்த்தம். நித்திய புஷ்கரணி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண மாத்திரத்துல உன்னுடைய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் மொத்தமா போயிடுத்து. நீ பவித்திரமானவனா பரிசுத்தமானவனா ஆன. அதன் பிறகு உத்பலாவதக விமான நிழல்ல வந்து என்ன சேவிச்சுட்டு இருக்கே. நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், வீரியம் காட்டுறது, வீரமா சண்டை போடுறதெல்லாம் ராஜாவிற்கு தகுந்ததுதான். ஒரு சத்திரிய ராஜா கோழையாட்டமா ஆத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் படாது. சண்டை போடுறது, எதிர்க்கிறது, அதெல்லாம் அவனுடைய இயல்புதான், தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனால் இந்த க்ஷேத்திரத்துல யாரையும் ஒன்னும் பண்ணாதே. நீ என்னதான் மகாவீரனா, வில்லேந்திய வீரனா, வாளேந்திய வீரனா, இந்த பூலோகத்திற்கே சக்கரவர்த்தியா இருந்தாலும் கூட இந்த திருக்கண்ணபுரத்திலே இந்த கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல யாரையும் தண்டிக்காதே, யாரையும் துன்புறுத்தாதே, எந்த ஒரு செடி கொடி மரத்தை கூட நீ அறுக்க கூடாது. ஒரு செடியில இருந்து ஒரு காயோ கனியோ கூட அனாவசியமா பறிக்க கூடாது. ஏன்னா மகான்களான ரிஷிகள்லாம் அஷ்டாட்சர மகாமந்திரத்தினால இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களா மாறி என்ன நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, என்ன அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால தேவையில்லாம இதையெல்லாம் நீ பறித்து அபசாரத்துக்கு ஆளாகாதே. அந்த மாதிரி நீ திணை கதிர்கள் அப்படின்னு நினைச்சுண்டு பயிர்ல இருந்து அறுத்த பாத்தியா, அவள்லாம் கூட ரிஷிகள் தான், அதனாலதான் வாண்டான்னு நான் தடுத்தேன்.
இவெல்லாம் சாப்பிடாம, தீர்த்தம் சாப்பிடாம, தூக்கம் இல்லாம உடம்பெல்லாம் வருத்தி 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 உடம்புல இருக்கிற மாம்சம் அத்தனையும் தொலைந்து போய் மாம்சமே இல்லாத தேகத்தோடு கூட பார்ப்பதற்கு திணை கதிராட்டமா மாறினவா ரிஷிகள் இவெல்லாம். இவளுக்கெல்லாம் உட்பலர்னு பேர். அதாவது மாம்சம் இல்லாத சரீரத்தை உடையவர்கள் அர்த்தம், மாம்ச சரீரத்திலிருந்து வெளியேறினவர்கள் அர்த்தம். இந்த உட்பலர்களான மகர்ஷிகளாலே சேவிக்கப்படுகிற விமானமானபடியினாலே இதற்கு உட்பலாவதக விமானம்னு பேரு. உட்பலாவதக விமானத்தை சுத்தி உட்பலர்களான ரிஷிகள் பலர் திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தினால என்னைக்கும் தபஸ் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் அவ தபஸுக்கு அனுகூலமா இருக்கிறது பாகவதாலுக்கு அழகு. இந்த உட்பலர்களாலே சேவிக்கப்படுகிற விமானம் தான் உட்பலாவதக விமானம். அந்த விமானத்துல நித்திய சாநித்தியம் பண்ணிக்கொண்டு நான் இந்த மகரிஷிகளையும் என் பக்தாலான பாகவதாலையும் எல்லா லோகங்களையும் ரட்சணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாமே என்னுடைய பக்தால் தான். இங்க இருக்கிற யாருக்கும் எதற்கும் யாரும் எந்த விதமான உபத்திரவமும் பண்ணக்கூடாது. இதை என்னைக்கும் மறக்காத, மனசுல வச்சுக்கோ. உனக்கும் உன் மூலமா எல்லாருக்கும் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னு பெருமாள் சாதிச்சார். அதோடு கூட உபரிச்சரவசவிற்கு விசேஷமா உனக்கு என்ன வர வேணுமோ கேளுன்னு சொன்னார் பெருமாள். இவன் பேரு வசு தானே. எப்படி உபரிச்சர வசுன்னு பேர் வந்ததுன்னா, யாகத்தை நல்லபடியா ரட்சித்து கொடுத்து தேவலோகத்தை எதிர்த்து போன அசுரால சம்ஹாரம் பண்ணி நாராயணாஸ்திரத்தினால சம்ஹாரம் பண்ணி தேவலோக ராஜ்யத்தையும் மீட்டு கொடுத்தான் தேவர்களுக்கு. அதனால இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்து தேவர்களான எங்களை போல ஆகாச மார்க்கமா சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தியை நாங்க உனக்கு வரமா கொடுக்கிறோம். இந்திரன் சொன்னான், நான் வேற விமானத்தை எடுத்துக்கிறேன், என்னுடைய விமானத்தை உனக்கு கொடுத்துடுறேன், நீ எங்கு போனோம்னாலும் அந்த விமானத்துல ஏறி போலாம். அந்த விமானத்துல ஏறிண்டு எங்க போகணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல அந்த விமானம் உன்னை ஒரு க்ஷணத்துல கொண்டு சேர்த்துடும். அந்த விமானம் பூமியில ஓடுறச்ச தேராகவும் ஆகாசத்துல பறக்கிறச்ச விமானமாகவும் இருக்கும். அந்த விமானத்துல நீ ஏறிண்டியானா ஆகாச மார்க்கத்துல எங்க வேண்டுமானாலும் நீ சஞ்சாரம் பண்ணலாம் அப்படின்னு இந்திரன் முதலான தேவர்கள்லாம் வசுவுக்கு வரம் கொடுத்தா. வசு என்கிற பெயரை உடைய ராஜா உபரிசரணாக, அதாவது மேலே ஆகாச மார்க்கத்திலே அந்தரிக்ஷத்திலே சஞ்சரிக்க கூடியவனாக ஆனான். அதனால உபரிசர வசு, ஆகாச மார்க்கமா அந்தரிக்ஷத்திலே சஞ்சரிக்க கூடிய வசுன்னு பெயர் வந்தது அவனுக்கு. அவனுக்கு பெருமாள் விசேஷமா சேவை கொடுத்தார், அவனோட பேசினார், அவனுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணினார். உனக்கு என்ன வர வேணும் கேளு. எம்பெருமானே, உன்னை சேவித்தேனே அதை விடவா வேற வர வேணும்னு கேட்டான் வசு. பெருமாள் சொன்னார், என்னுடைய க்ஷேத்திரமான திருக்கண்ணபுரத்துக்கு வந்திருக்க, நித்திய புஷ்கரணியில தீர்த்தாமாடி உத்பலாவதக விமானத்தை சேவிச்சிருக்க, என்னையும் சேவிச்சிருக்க. வந்து சேவிக்கிறவா எல்லாருக்கும் அவ என்ன கொடுக்க கேட்கிறாளோ அதை வந்து இல்லைன்னு சொல்லாம கொடுக்கக்கூடிய சங்கல்பத்தோடு கூட நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். உனக்கு வரம் தரலன்னா எப்படி? நீ பரம பக்தன், எனக்கு உத்தமமான ராஜா, தர்மத்தின்படி வாழறவன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கூச்சப்படாம கேளு, நான் தரேன்னார் பெருமாள். வசு 2 வரம் கேட்டான். ஒண்ணு, எம்பெருமானே, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் புரிஞ்சுக்காம உம்மோடு கூட ஆயுதமேந்தி சண்டை போட்டுட்டேனே இந்த மகாபாவி, அந்த அபச்சாரத்தை மன்னிக்க வேண்டும். பெருமாளோடு யுத்தம் பண்ணின அபச்சாரம் நீங்கணும். அந்த மகாபாவின்னு சொல்லக்கூடிய அந்த கொடும் பாவத்தில இருந்து என்னை விடுவிக்கணும், மன்னிச்சுடுங்கோ. இது ஒரு வரம். 2வது, இத்தனை தூரம் நீர் ஆசையோடு கூட நித்திய சாநித்தியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்கண்ணபுரம் திணை கதிர்கள் விளைந்திருக்கிற காடாகத்தானே இருக்கிறது. இப்போதும் நல்ல காடா அரண்யமா தான் இருந்துருக்கு. இத பல பக்தர்கள் வந்து தங்கி சேவிக்கும்படியா நகரமா மாத்தணும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு நகர நிர்மாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த க்ஷேத்திரத்தை 1/4 யோஜனை நீளமும் 1/4 யோஜனை அகலமும் கொண்ட ஒரு சதுர வடிவிலான நகரமாக நிர்மாணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன். க்ஷேத்ராதீசனான எம்பெருமான் எனக்கு அனுமதி தரணும், அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தான். பெருமாளும் சரின்னு திருக்கண்ணபுர நகரத்தை நிர்மாணம் பண்ணும்படியா வசுவுக்கு அனுகிரகம் பண்ணி உத்தரவு கொடுத்தார். வசு திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடியதான நகரத்தை நிர்மாணம் பண்ண ஆரம்பித்தான். அவன் திருக்கண்ணபுர நகர நிர்மாணம் பண்ணினதை வியாசர் அடுத்த அத்தியாயத்தினால சொல்றார். அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே கண்ணபுர நாயிகா சமேத ஸ்ரீ சௌரிராஜ பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.